நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. துன்பங்கள் துய
மார்க்கு நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே அவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எங்கும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, மெத்தன போக்கு அற்றவர்களாக எல்லா மக்களையும் அவரவர் நிலையிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக, தலைவர்களாக, வழிகாட்டிகளாக இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக வளர வேண்டும் என்ற ஒரு அழைப்பு, ஒரு வாய்ப்பு இன்றைக்கு தரப்படுகிறது. இவன், இவள், இந்த மதம், இந்த இனம், இந்த குடும்பம் என்று ஒதுக்காமல் எல்லோருடைய தனித்தன்மைகளையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு திரு அவை இன்றைக்கு நமக்கு வேண்டும். இவன் தானே, இவள் தானே, தெரியாதா என்று நகைப்புக்குள்ளாக்குற ஒரு கூட்டத்தினர் இனிமேல் சமூகத்தில் இருக்கவே கூடாது. அப்படி பார்க்கிற கூட்டம் இருக்கக்கூடாது, அப்படி பார்க்கப்படுகிற கூட்டம் இருக்கக்கூடாது. அப்படி இந்த திருச்சபையில் இருக்கிறதாக இருந்தால் நான் சொல்லுவேன், இந்த திருச்சபை கிறிஸ்து மையமில்லாத திருச்சபை, இயேசு மையமில்லாத கிறிஸ்தவர்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக இந்திய அணியில் KL ராகுல் என்ற வீரரை களமிறக்க யோசித்தார்கள். மெத்தனமான வார்த்தைகளால் வசம்பாடி அனுமதித்தார்கள். அந்த போட்டி அவரால் தான் வெற்றி பெற்றது. இதுபோல நிறைய உதாரணங்கள் நம்முடைய சமூகத்திலே, சமயத்திலே காட்ட முடியும். பலர் மெத்தனமாக பேசுவார்கள். ஒரு ஆளை குறித்து, ஒரு ஆளினுடைய நிலைமை குறித்து, திறமைகளை குறித்து அப்படியே ஒதுக்கிடுவாங்க. திட்டம் போட்டே ஓரம் கட்டிடுவாங்க. நியாயமான, நீதியான, நேர்மையான முறையில தெளிவுகளை கேட்டால், கேள்விகளை கேட்டால், பரிந்துரைகளை சொன்னால் அவன் கோபக்காரன், அவன் எப்பொழுதுமே எதிர்மறையாகத்தான் பேசுவான் என்று சான்றிதழ் கொடுக்கப்படுகிற ஒரு கூட்டமும் இந்த சமூகத்திலே இருக்கத்தான் செய்கிறது. குடும்பங்களிலும் இருக்கிறது, நட்பு வட்டாரங்களிலும் இருக்கிறது, திருச்சபையிலும் இருக்கிறது, அரசியல் தளங்களிலும் இருக்கிறது, விளையாட்டு துறைகளிலும் இருக்கிறது, கலைத்துறைகளிலும் இருக்கிறது. இது சரியா தவறா என்று கேட்டால் இது தவறு, இது ஒரு குற்றம் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆழ்துளை கிணறுகள் அங்குமிங்குமாக மெத்தனத்தோடு காணப்பட்டது நமக்கு தெரியும். ஆனால் அதே ஆழ்துளை ஒரு குழந்தையின் உயிரை வாங்கியதன் வழித்தான் அதற்கு முடிவே எடுக்கப்பட்டது. இத்தகைய நிலைமைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவுக்கு நிகழ்கிறது. தூய ஆவியால் கருவுற்றவர், 30 ஆண்டுகள் தாயின் பாதுகாப்பிலே வளர்ந்தவர், பராமரிக்கப்பட்டவர், ரோமை பேரரசை எதிர்த்தவர், இயலாதவர்களை ஏலச் செய்தவர், ஏழைகளை, பெண்களை, நோயாளிகளை, குழந்தைகளை அரவணைத்தவர், மாற்றுத்திறனாளிகளை, திருநர்களை எல்லாம் இயல்பாகவே அரவணைத்துக் கொண்டவர். இவ்வாறு பல நல்ல திட்டங்களை தீட்டிய போதும் கூட சொந்த நபர்கள் இயேசுவை மெத்தனமாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். மோசே இஸ்ரேல் மக்களை விடுவிக்கின்ற போது அவர்கள் மெத்தனமாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் பாறையிலிருந்து தண்ணீர் பொங்கும் போதுதான் உணர்கின்றார்கள் இத்தகைய மெத்தனமான எண்ணம் தான் இயேசுவால் அவர் சொந்த ஊரில் அதிசயங்களை செய்ய முடியவில்லை என்பதை.
இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து தொழுகை கூடத்தில் கற்பித்த போது அவரது ஊரினர் வியப்பிலே ஆளுகிறார்கள். அவருடைய பேச்சிலே ஞானம் இருந்தது என்பதையும் அவரது செயல்களிலே ஆற்றல் இருந்ததையும் அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். அதற்கான காரணங்கள், அவர் ஒரு தச்சர், எளிய தொழிலை செய்தவர், மறைநூல் அறிஞர், பரிசேயரோ அல்ல, சமய பின்புலமும் இல்லாதவர். இவர் மரியாவின் மகன், ஒரு ஏழை பெண்ணின் மகன். அவரும் ஏழை, பணபலமும் இல்லாதவர். அவரது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தெரிந்தவர்கள், எளிய குடும்ப பின்னணி, ஆள் பலம் இல்லாதவர், அனைவருக்கும் நன்கு அறிமுகமான உள்ளூர்காரர். எனவே முற்சார்பு எண்ணத்தால் அவரது போதனை எடுபடவும் இல்லை. போதும் நினைக்கிறேன். இயேசு சொந்த ஊரிலே ஒரு இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு சான்று. இது இறைவாக்கினர்கள் அனைவருக்கும் நேருகிற கதியே என்பதை இயேசுவே சொல்கிறார். சொந்த ஊரிலும் சுத்தத்திலும் நம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என சொல்லி அறிவிக்கிறார். இன்றைய வாசகங்கள் நம் கண்களை திறக்கட்டும். நமது முன்சார்பு எண்ணங்களை அகற்றிவிட்டு நம்மிடையே இருக்கிற இறைவாக்கினரை அறிந்து கொள்வோம். இவர்கள் தருகிற செய்தியை ஏற்றுக்கொள்வோம். நாம் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டு வாழுகிறோம்? அறிந்தவர்களை மெத்தன சிந்தனையோடு பார்க்கிறோமா அல்லது மதிப்பளிக்கிறோமா? ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். எங்களது பார்வை குறைவை நீக்கி எங்களுக்கு புதிய பார்வை தந்து மெத்தன போக்கில்லாமல் அவரவருடைய திறன்களையும் திறமைகளையும் அவரவர் நிலையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்கள் யாவருக்கும் தந்து எங்கள் மத்தியிலே நிற்கக்கூடிய வளரக்கூடிய உண்மையான இறைவாக்கினர்களை நாங்கள் இனம் கண்டுகொள்ள எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமென். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையால்
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். தாய் மரியே, எம் வாழ்வின் மாதிரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே.
அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே. உறவினையே தேடுகிறோம் மாமரியே, மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே. உறவினையே தேடுகிறோம் மாமரியே, மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.